இறங்கி வந்த இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எதுக்காக இபிஎஸ் இறங்கி வந்தாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சமீப காலமாக அதிமுக பாஜக குறித்து வெளியாகக்கூடிய கருத்துகளும் அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் 2026 தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமையுமா, அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற பல கேள்விகளை தமிழக அரசியல் களத்தில் எழுப்பியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. 2023 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த மோதல் தீவிரமடைந்தது. அதிமுக கூட்டணியில பாஜக இல்ல, அந்த கட்சியுடனான உறவை முறித்துக் கொள்வதாக 2023 செப்டம்பர்ல எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக தலைமையில் அதிமுக தனியா பாஜக தனியா அப்படின்னு தனித்தனியாக கூட்டணி அமைத்தாங்க. தேர்தல் முடிவில் ஒரு தொகுதியில் கூட 2 அணிகளால் வெற்றி பெற முடியல. பல நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் கூட பிடிச்சாங்க. சில தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட அதிமுக மற்றும் பாஜக 2 வேட்பாளரும் சேர்த்தா அவங்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. இதையெல்லாம் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மெகா கூட்டணியை பாஜக அமைக்கும் அப்படின்னு பாஜக சொல்லிட்டு வராங்க. அதிமுகவில் மிக முக்கிய சீனியர் தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய திடீரென எடப்பாடிக்கு எதிரான வகையில் நடந்து கொண்டது. அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையான முரண் மீண்டும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையை அதிகரிமாகி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியது. செங்கோட்டையன் நடவடிக்கைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. செங்கோட்டையனுடைய மகனுக்கு மாநிலங்களவை சீட் கேட்டதாகவும் அதற்கு எடப்பாடி சம்மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் நிலையில் அங்க செங்கோட்டையனை தவிர்த்து கேசி கருப்பனுக்கு அதிக முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாக சொல்றாங்க. அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாராட்டு விழா அழைப்புதழில் எஸ்பி வேலுமணிக்கு கீழே அடுத்ததாக செங்கோட்டையன் பெயர் போட்டது இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாத செங்கோட்டையன் கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக விவசாய அமைப்புகள் சார்பில் பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா அழைப்புதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ இல்லை, அதனால அதில் நாங்கள் பங்கேற்றுக்கல அப்படின்னு காரணம் சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன். தமிழக பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கல. தமிழக சட்டசபை கூட்டம் தொடங்கிய நிலையில் அதில் பங்கேற்க வந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேராக சந்திப்பதை அவாய்ட் பண்ணார். சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலான போது அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து கோஷமிட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் அப்படியே இருந்தார், எந்திரிக்கையில் கோஷம் போடலை. அதே நேரத்தில் சபாநாயகர் அப்பாவை அவர் தனியாக சந்தித்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் ஆவேசத்தோட பதில் கொடுத்தார். செங்கோட்டையன் நடந்து கொள்வது பற்றி அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட இதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு காட்டமாக சொன்னார். பாஜகவோட கூட்டணி சேர வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுது அப்படின்னும் செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் பெரும்பாலான முக்கிய தலைவர்களும் அதையே தான் விரும்புகிறாங்க, அவங்களும் அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனால தான் திமுக மட்டுமே எதிரி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக தலைமை செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்கி அதிமுகவுடனான கூட்டணியை உருவாக்க காய் நகர்த்தி வருவதாக கூட பேச்சுக்கெல்லாம் அடிபட்டது. அதாவது அதிமுக ஐடி விங் முன்னாள் செயலாளராக அஸ்பயர் சுவாமிநாதன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கூடிய பதிவில் முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாஜக முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தின் சீனியர் அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் தமிழக பாஜக ஒப்புக்கொண்டது அப்படின்னும் அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் வகுத்திருக்கு அப்படின்னும் இந்த பிரம்மாண்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் பட்சத்தில் 3 வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார், இறுதி காட்சிகள் நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்னும் அந்த எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டது தான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது.
தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடக்கக்கூடிய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கவே திட்டமிட்டிருந்தார் செங்கோட்டையன். ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார் செங்கோட்டையன். கேள்வி நேரம் தொடங்கியதும் KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, கடம்பராஜு உள்ளிட்ட சீனியர் லீடர் எல்லாமே செங்கோட்டையன் கிட்ட பேசி அவர் சமாதானப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இந்த நிலையில தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வருது. பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, ஆனால் பெரும்பாலான பள்ளி கட்டிடம் சேதமடைந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த விவாதத்தின் போது பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதிமுக ஆட்சியில் 513 பள்ளிகளை தரம் உயர்த்திருக்காங்க, அதில் 300க்கும் அதிகமான பள்ளிகளில் உள்கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது, அதையும் சேர்த்து நாங்கள் கட்டுறோம். திமுக ஆட்சியில் 7600 வகுப்பறைகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதில் கொடுத்தார். இப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாள் பள்ளிக்கல்வி அமைச்சரான செங்கோட்டையன் கிட்ட பதில் அளிக்குமாறு பக்கத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர் கடம்பராஜு சொல்ல அவர் அமைதியாகவே இருந்தார். அப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செங்கோட்டையன் இதற்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட செங்கோட்டையன் பேச அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் நேரம் இல்லை அப்படின்னும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் வேணா பேசலாம் அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே மன வருத்தம் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத சொல்லப்படுது. செங்கோட்டையன் சகஜ நிலைக்கு திரும்பியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது தனி வழியில் சென்ற செங்கோட்டையன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து பேரவை உணவகத்தில் உணவு அருந்த போனார் அப்படின்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு மன வருத்தத்தில் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் சட்டசபையில் செங்கோட்டையன் பேச அனுமதிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைத்தது அவங்க 2 பேருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு சரி செய்யப்பட்டு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் சீக்கிரமாக வரப்போகுது, அதற்குள்ள கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்னும், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற பேச்சும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுது.